இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய டேபிளுக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த ரகசிய சர்வே என்ன காரணத்துக்காக அப்படின்னா, கடந்த ஒரு சில மாதங்களாக தமிழகத்தில் கொலைகள் அதிகரிச்சிருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது அப்படின்னா, அப்போ பார்த்தீங்கன்னா விஜயுடைய வருகை, திமுகவில் இருக்கக்கூடிய விஜய் சார்புடையவர்கள், விஜய் ரசிகர்கள் இந்த வாக்குகளும் ஓரளவுக்கு வெளியில் விஜய் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு. ரஜினி வந்து திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலோ அல்ல திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் ஈடுபட்டாலோ அது வந்து இன்னும் திமுகவுக்கு ஒரு வலுவான நிலையை உருவாக்கும். அப்ப விஜயுடைய வருகை பெருமளவு திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, ரஜினி மூலமாக ஈடுகட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற நிலையில தான் உதயநிதி ஸ்டாலினை முதன்மைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நிலையில, அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை, அவர் தலைமையில் ஒரு அமைப்பை, ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய நிலை இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வயது முதிர்ந்த மூத்த அமைச்சர்கள் அப்படிங்கிற நிலையில தான் ரஜினிகாந்த் அவர்கள் அதே முதல்வர் அவருடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதையே தான் இங்க ரஜினிகாந்த் அவர்களும் பேசுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அப்போ திமுக தலைமை மட்டத்தில் இருந்தே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்த பரவலாக பல பேர் கைதட்டி வரவேற்றாலும் அங்க மூத்த தலைவர்கள், திமுகவுடைய மூத்த தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள் மட்டத்தில் பெரும் சலசலப்பு, ஒரு வெறுப்புணர்வே அங்க உருவாகி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மள டார்கெட் பண்ணி தான் ரியல் ஒன் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் நெல்லை சிவா இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் வினோத் சார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், துரைமுருகன் இவர்களுடைய மோதல் வந்து முடிவுக்கு வந்தாலும் இந்த மோதலுக்கான பின்னணி என்னவாக இருக்கும் சார்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அங்கு வந்து கலைஞர் அவர்களுடைய நூல், அதாவது அமைச்சர் ஏவா வேலு எழுதிய நூல் வெளியீட்டு விழா தான். இந்த நூல் வெளியீட்டு விழாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் பேசுகிறாரு. அதாவது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை அங்கே பேசுகிறாங்க. ரஜினியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதாக சொல்லி, அதன் பிறகு நான் அரசியல் குறித்தே எதுவும் பேச மாட்டேன், கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புறமுதுகிட்டு ஓடிய நிகழ்வுகள் எல்லாமே தெரியும். அப்போது ஒரு திமுக சார்புடையவர்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நூலை வெளியிட ரஜினிகாந்த் அவர்கள் நூலை பெற்றுக்கொள்கிறார். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அந்த நூல் சம்பந்தமாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து பல்வேறு தகவல்களை அங்கு பகிரக்கூடிய நிகழ்வுகள் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வுகள் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் குறித்த ஒரு சில விஷயங்களையும் ரஜினி பேசக்கூடிய நிகழ்வு தான் பெரிய ஒரு மோதலையே மூத்த தலைவரான அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இடையில அங்கே ஏற்படுத்துது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கட்சியில் வந்து இன்னும் சீனியர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க, வயசானவர்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க, மாணவர்கள் வந்து ரேங்க் பெற்ற பிறகும் அங்கே அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு, அந்த காலேஜை விட்டு வெளியில் செல்லாமலே இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கருத்துக்களை துரைமுருகன் அவர்கள் மற்றும் ஆர்.எஸ். பாரதி பல்வேறு முக்கியமான மூத்த தலைவர்கள் இருக்கும் போதே ரஜினிகாந்த் பேசுகிறாங்க. இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்த பரவலாக பல பேர் கைதட்டி வரவேற்றாலும் அங்கே மூத்த தலைவர்கள், திமுகவுடைய மூத்த தலைவர்கள், மூத்த அமைச்சர்கள் மட்டத்தில் பெரும் சலசலப்பு, ஒரு வெறுப்புணர்வே அங்கே உருவாகி இருந்ததை பார்க்க முடிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை டார்கெட் பண்ணி தான் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையிலேயே இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எப்படி பதில் கருத்து முன்வைப்பது அப்படிங்கிற நிலையில தான் மற்ற மூத்த அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும், தலைவர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்தாங்க. இதில் பேசின ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருபடி மேலே போய் துரைமுருகன் அவர்கள் குறித்தும் பேரை சொல்லியே பேசுனாங்க. மற்ற எந்த மூத்த தலைவருடைய பேருமே அங்கே குறிப்பிடப்படலை. அப்போ துரைமுருகன் அவருடைய பேரை குறிப்பிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கண்ணுக்குள்ளேயே விரலை விட்டு ஆட்டியவர் துரைமுருகன் அப்படின்னு கருத்துக்களை எல்லாம் முன் வச்சு பேசியிருந்தாங்க. இந்த நிகழ்வு குறித்து தான் துரைமுருகன் அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் பேசும்போது அப்போ வந்து ரஜினிகாந்துக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் வந்து வயது முதிர்ந்து, வழுக்கை விழுந்து, பல் விழுந்து, இந்த நிலையிலையும் நீங்க எதுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இளைய தலைமுறை நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடியை கொடுக்குறாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, துரைமுருகன் குறித்து ரஜினிகாந்த் பேசிய நிகழ்வுக்கு பதிலடியை பொறுத்த வரைக்கும் அதே வயதை சுட்டி காட்டி தான் துரைமுருகன் அவர்களும் பதிலடி கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரணமாக ஒரு யதார்த்தமாக நடந்த நிகழ்வு அப்படின்னு நாம பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும், திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும், அடுத்த நிலைக்கு எடுத்து வர வேண்டும் அப்படிங்கிற வேலைகளில் தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இதற்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள், முன்னணி தலைவர்கள்.
அப்போ பாத்தீங்கன்னா இப்படி மூத்த தலைவர்கள் முன்னணி தலைவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் உதயநிதி ஸ்டாலினை முதன்மைப்படுத்தி கொண்டு வரக்கூடிய நிலையில அப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை அவர் தலைமையில் ஒரு அமைப்பை ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய நிலை இருந்துட்டு இருக்கு. அதுக்கு தடையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த வயது முதிர்ந்த மூத்த அமைச்சர்கள் அப்படிங்கிற நிலையில தான் ரஜினிகாந்த் அவர்கள் அதே முதல்வர் அவருடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதையே தான் இங்க ரஜினிகாந்த் அவர்களும் பேசுறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்விகள் தான் இங்க எழுது. ஏன்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சினிமா நடிகர், அரசியல்வாதியா எனக்கு வேண்டாம், அரசியல வேண்டாம் அப்படின்னு சொல்லி அரசியல் இருந்து புறமுதுகிட்டு ஓடியவர். அதுவும் இன்னொரு கட்சி சார்புடைய விஷயம் குறித்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் ரஜினி அங்க பேசுறாங்க. அங்க பேசக்கூடிய ஸ்டேஜ்ல யார் யாரெல்லாம் அமர்ந்திருந்தாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதுதான் அப்போ பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு முன்கூட்டியே இது போன்ற ஒரு தகவல் கொடுக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நிலையில தான் நாம புரிஞ்சுக்க முடியுது. பாத்தீங்கன்னா இந்த தகவல் குறித்து அதாவது துரைமுருகன் அவர்கள் இதற்கு பதிலடி கொடுக்குறாங்க செய்தியாளர்கள் மட்டத்தில். அப்படி கொடுக்கப்பட்ட நிலையிலையும் திமுகவுடைய பிரதான ஊடகமாக இருக்கக்கூடிய முரசொலியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரஜினிக்கு தான் பாராட்டு மழை பொழிஞ்சிருக்காங்க. அதாவது கலைஞர் கருணாநிதி, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பெருமையை புகழை ஆழமாக சிந்தித்து ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெருமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லி முரசொலி மகுடம் சூட்டுகிறது. அப்ப இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்ப ரஜினிகாந்த் தான் முரசொலி மகுடம் சூட்டுகிறது அப்படின்னா அப்ப துரைமுருகனுடைய பேச்சுக்களை அங்க கண்டுக்கவே இல்லை. துரைமுருகன் குறித்து ரஜினிகாந்த் அவர்கள் வச்ச விமர்சனத்தை கண்டுக்கல. அப்போ திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் மூத்த அமைச்சர்கள் குறித்த விமர்சனங்கள் குறித்து அங்கு கண்டுக்கிடவே இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா அப்போ திமுக தலைமை மட்டத்தில் இருந்தே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கப்பட்டு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டது அப்படின்னா கேள்விகள் அழுத்த திருத்தமாக உருவாகி நின்றுகிட்டே தான் இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா இந்த நிலையில தான் திமுக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இது முதல்வரும் சம்பந்தப்பட்ட விஷயம், உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கறனால பதிலடி கொடுக்க மாட்டாங்க. ஆனா துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் பதிலடி கொடுக்கக்கூடியவர், எதையுமே முன்பின் யோசிக்காம யதார்த்தமாக பதிலடி கொடுக்கக்கூடியவர், துடிப்பாக பதிலடி கொடுக்கக்கூடியவர் தான் துரைமுருகன் அவர்கள். இதையே தான் ரஜினிகாந்த் சுட்டி காட்டாங்க. அந்த நிலையில துரைமுருகன் வந்து ரஜினிக்கு எதிராக ஓங்கி அடிக்கிறாங்க. அடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த நிகழ்வு கோபாலபுரத்தில் அதாவது முதல்வர் மு க ஸ்டாலின் மட்டத்திலேயே கோபத்தை உருவாக்கி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகிட்டு தான் இருந்துச்சு. அதாவது ரஜினிகாந்த் வந்து இது போன்ற ஒரு கருத்துக்களை பேசுறாங்க, அதற்கு துரைமுருகன் அவர்கள் ஏன் பதிலடி கொடுக்கணும், அனாவசியமா இந்த பிரச்சனையை கிளறி விடுறாங்க அப்படின்னு சொல்லி கோபாலபுரத்திலையும் முதல்ல மு க ஸ்டாலின் மட்டத்திலையும் ஒரு சலசலப்பு ஒரு கோபம் இருந்ததாகவும் இந்த அடிப்படையில் மு க ஸ்டாலின் அவர்கள் ஜெகத் ரட்சகனிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இந்த விஷயம் குறித்து பேசியதாகவும் கூட ஒரு சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவருடைய பேச்சுக்களை பொறுத்த வரைக்கும் அப்போ தலைமை மட்டத்திலையும் ஒரு சலசலப்பை கோபக்கணலை உருவாக்கி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னா ஏற்கனவே திட்டமிடப்பட்ட ஒரு சம்பவம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பகடைக்காயாக பயன்படுத்தி அங்கு வெளியிடப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற கேள்விகளை தான் எல்லோர் மத்தியிலுமே உருவாக்குகிறது. ஓகே சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போ திடீர்னு ரஜினி வந்து ஒரு சர்ச்சை பேச்சு விடுறாரு, முரசொலி பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக வந்து ரஜினி அவர்களை இழுக்குதா சார்? இப்போ இதுக்கு நீங்க கேட்ட கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தான். இதுக்கு முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா கடந்த ஒரு சில தினங்கள் முந்தைய நிலையில் தான் திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் ஒரு ரகசிய சர்வே எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருந்தது. அதாவது எந்த சிஎமாக இருந்தாலும் அவ்வப்போது சர்வேக்கள் எடுப்பது இயல்பான ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம் தான். இப்போ முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய டேபிளுக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த ரகசிய சர்வே என்ன காரணத்துக்காக அப்படின்னா கடந்த ஒரு சில மாதங்களாக தமிழகத்தில் கொலைகள் அதிகரிச்சிருக்கு, சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கிறது அப்படின்னா கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் சாமானிய மக்கள் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் காவல்துறை அதிகாரிகள் உயர் அதிகாரிகள் செயலாளர்கள் எல்லாம் அதிரடியான மாற்றம் செய்யப்படுறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கிறதோ அப்படிங்கிற கேள்விகள் திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் மத்தியிலேயே எதிரொலிக்க துவங்கி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியோடு சுமூகமாக திமுக செல்ல துவங்கி விட்டது, யூட்டர்ன் அடித்து சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் நிலவிக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில தான் அப்போ அரசியல் களம் இப்போ இந்த விமர்சனங்களுக்கு மத்தியில் எப்படி இருக்கிறது, 2026 சட்டமன்ற தேர்தலில் பாதிப்புகளை திமுகவுக்கு ஏற்படுத்துமா அப்படிங்கிற நிலையிலையும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் புதிதாக கட்சி ஆரம்பிக்க போறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கான வேலைகளில் முன்னெடுத்து சென்றுகிட்டே இருக்காங்க. கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க, அடுத்து மாநாட்டுக்கான வேலைகள் நடக்கிறது. இது எல்லாம் திமுகவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிற நிலையிலையும் இந்த சர்வே எடுக்கப்பட்டதாகத்தான் தகவல் அங்க வெளிவந்திருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கும் போதுதான் அப்போ பார்த்தீங்கன்னா விஜயுடைய வருகை தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கும் சரி எதிரில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் சரி ஏதோ ஒரு விதத்தில்
பாதிப்புகளை ஏற்படுத்தும். இந்த சர்வே ரிப்போர்ட்டும் திமுகவுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் அதிக அளவு விஜய் அவர்களுக்கு திரும்பும். அதே நேரத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய விஜய் சார்புடையவர்கள், விஜய் ரசிகர்கள், இந்த வாக்குகளும் ஓரளவுக்கு வெளியில் விஜய் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு வாக்கு தான் 100 வாக்கு தான் 1000 வாக்குன்னு எளிதாக கடந்து போக முடியாது. ஏன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்காக அந்த ஒரு வாக்கு கூட அமையலாம் சில தொகுதியில். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இளைய தலைமுறையை சார்ந்த விஜய் பின்னால் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் திமுகவுக்கு காலங்காலமாக வாக்களிக்கக்கூடியவர்கள் விஜய் பக்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் பெரிய அளவில் திமுகவுக்கு பாதிப்பு கிடையாது அப்படிங்கிற நிலையிலையும் அந்த சர்வே ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்கள் தான் வெளியாயிருக்கு. அதே நேரத்தில் இந்த சர்வே ரிப்போர்ட் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பெரிய அளவில் சிந்திக்கவும் வச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா விஜயுடைய வருகை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆகுவோம் அப்படின்னு சொல்லி இங்கிட்டு களமாடி செல்லக்கூடிய நிகழ்வு, திமுகவை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக கடந்த ஒரு சில மாதங்களாக பெரிய அளவில் போராட்டத்தோடு நிற்காமல் சுமூகமான ஒரு அரசியலை எடுத்து செல்லக்கூடிய நிகழ்வு, இந்த நிகழ்வுகள் எல்லாம் என்ன கடந்த தேர்தல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு தான் திமுகவுக்கு கணிசமான அளவு வாக்குகளை பெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருந்துச்சு. ஏன்னா அதிமுக பாஜக கட்டுப்பாட்டில் இருக்கிறது, பாஜக கூட்டணியில் இருக்கிறது, பாஜக ஆதரவில் செயல்படுகிறது. அப்போ பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சியாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அடிப்படையில் தான் திமுகவுக்கு பெருவாரியான வெற்றிகள் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 அடிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருந்துச்சு. ஆனால் இப்போ காலநிலை மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. திமுகவும் சுமூகமான ஒரு போக்கை கையாள துவங்கிட்டாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் இப்போ திமுக பாஜக கள்ள உறவு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பொது வெளிகளிலேயே பிரச்சாரம் செய்ய துவங்கிட்டாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் பாஜகவை விட்டு வெளியேறி பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வேலைகளில் தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில் அப்போ திமுகவுக்கு 2026 சறுக்கலை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்க்கும் போதுதான் அப்போ பார்த்தீங்கன்னா விஜயுடைய வருகை ஏதோ ஒரு விதத்தில் வாக்கு சதவீதத்தை பாதிக்கும். அப்போ இதை ஈடு கட்டுவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற கோணத்திலையும் அதே நேரத்தில் 2026 விஜயை எதிர்த்து திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வரணும். என்ன காரணம் அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான ஒரு பூத் கமிட்டி வைத்திருக்கக்கூடிய நீண்ட நெடிய காலமாக அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சி. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் கட்சியுடைய மாநாடே நடக்கல, பூத் கமிட்டி கிடையாது, மாநில அமைப்பு அளவிலையும் கட்டமைப்பு கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஒற்றை புள்ளியை மையமாக வச்சு தான் சுழண்டுகிட்டு இருக்கு. விஜயை தவிர யாருமே மேடையில் பேசுவது கிடையாது, கட்சி சார்பாக யாருமே பேசுவது கிடையாது. விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகனை மையப்படுத்தி தான் அங்கு தாவேகா சென்றுகிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா அப்போ விஜயை எதிர்த்து விஜய் வந்து அங்கு கட்சி ஆரம்பித்து களம் காணும் போது இங்க உதயநிதி ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தி தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற வேலைகள்ல வந்து திமுக செயல்பட்டு இருக்காங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில விஜய் வருகையின் மூலமாக திமுகவுக்கு வாக்கு சதவீதத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட முற்பட்டால் அங்கு ரஜினியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் திமுக தலைமை மட்டத்தில் ஒரு ஆலோசனைகள் நடைபெற்றுக்கிட்டு இருப்பதாக தான் செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா என்னதான் ரஜினி வந்து அரசியல் களத்திலிருந்து புறமுதுகிட்டு ஓடினாலும் அவருடைய ரசிகர்கள் இன்னும் ரஜினி பின்னால பெருவாரியாக இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போ ரஜினி வந்து திமுகவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலோ அல்ல திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரங்கள் ஈடுபட்டாலோ அது வந்து இன்னும் திமுகவுக்கு ஒரு வலுவான நிலையை உருவாக்கும். அப்போ விஜயுடைய வருகை பெருமளவு திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, ரஜினி மூலமாக ஈடு கட்டி கொள்ளலாம் அப்படிங்கிற நிலையில தான் ரஜினி அவர்களை முன்வைத்து இந்த நூல் வெளியிடப்பட்டதாகவும் அதே நேரத்தில் ரஜினிக்கு ஆதரவாக முரசொலி போன்ற செய்திகள் வெளியிட்டு பாராட்டுவதாகவும் இந்த அடிப்படையில் தான் திமுக தலைமையை பொறுத்த வரைக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த மேடையில் ரஜினி இந்த தகவலை பேசுவதற்கு துரைமுருகன் மூத்த தலைவர் கொடுத்து பேசுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கி இருந்தது அப்படிங்கிற நிலையில தான் நாம புரிஞ்சுக்க முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா ரஜினியை திமுக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது விஜய்க்கு எதிராக. இப்போ பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் மட்டத்தில் வந்து ரஜினிகிட்ட வந்து இந்த துரைமுருகன் அந்த ரஜினிகாந்துடைய மோதலை கேட்கும்போது உடனே வந்து யூட்டன் அடித்து பெல்ட்டி அடித்து புறமுதுகிட்டு ஓடிட்டாங்க. என்ன அப்படின்னா துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நீண்ட கால நண்பர், எங்களுடைய நட்பு தொடரணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை, தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே பெல்ட் யூட்டன் அடிச்சிட்டாங்க, பெல்ட்டி அடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் துரைமுருகன் அவர்கிட்ட கேட்கும் போதும் துரைமுருகன் அவருடைய நக்கலான பாணியிலேயே பதில சொல்லியிருக்காங்க. நகைச்சுவையை பகைச்சுவையாக பார்க்காதீர்கள், நாங்கள் நகைச்சுவையாக பேசணும் அப்படின்னு. ஆனால் இங்கே நகைச்சுவையே பேசப்படலை. இங்கே பார்த்தீங்கன்னா விமர்சனம் தான் முன்வைக்கப்பட்டது. ரஜினி முன்வைத்ததும் விமர்சனம் தான். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா துரைமுருகன் முன்வைத்ததும் விமர்சனம் தான். ஆனால் இதையும் வந்து விமர்சனம் பார்ப்பதை தாண்டி
அவர்களுடைய வயது, அவர்களுடைய உடல் அமைப்பு போன்ற ஒரு தனி மனித தாக்குதல் அப்படிங்கிற நிலையிலையும் நாம எடுத்து பார்க்க முடியும். என்ன காரணம்னா, ரஜினிகாந்துக்கு பதில் அளிக்கும் போது உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்களுக்கு தலையில சொட்டை விழுந்துருச்சு, உங்களுக்கு பல்லு விழுந்துருச்சு, இந்த நிலையில நீங்க இளைஞர்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி துரைமுருகன் தெரிவிக்கிறாங்க. அதே போலதான் ரஜினியும் அது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்களுடைய உடல் அமைப்பை சுட்டி காட்டி தான் அங்கு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க வந்து நகைச்சுவையோ எதுவுமே கிடையாது. இங்க முழுக்க முழுக்க பகைச்சுவை தான் இருந்துச்சு. ஆனா பாத்தீங்கன்னா இந்த விஷயமே வந்து இப்போ ஒரு சுமூகமான நிலைக்கு எடுத்து சென்றதாகவே ரெண்டு பேருமே பதில தெரிவிச்சு இந்த மிக பெரிய அளவுல கொந்தளிப்பை உருவாக்கி பெரிய அளவுல கொந்தளிப்பை உருவாக்க வேண்டிய நிலைக்கு செல்லக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இப்போ தண்ணி ஊற்றி அணைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தலில் திமுக பக்கம் குரல் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், எங்களோடு இணைந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி.